பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தை கேட்பதற்கு முன்பாக நேற்று எபிசோடின் வசனத்தை ஒரு விசை நினைவு கூறுவோமா? எசேக்கியேல் 17:24. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன். நேற்றைய தினத்திலே இந்த வசனத்தையும் இதனோடு கூட ஒரு கதையும் கேட்டிருப்பீர்கள். இந்த நாளிலும் வசனத்தையும் அதனோடு கூட ஒரு கதையும் கேட்போமா? மதன் அந்த கம்பெனி ஓனருக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாரு. சார், முதல் மாதிரி இல்ல, இப்போ ரொம்ப ஆழத்துல போனதான் முத்து எடுக்க முடியும். மூச்சை தம் பிடிக்க முடியல சார். எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட அந்த கம்பெனி ஓனர், என்ன ஜி, நீங்க இப்படி சொல்லலாமா? நீங்க எவ்வளோ சீனியரு, உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸே தனிதான். அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு தட்டி கழிச்சிட்டாரு. வேற வழி இல்லை. இந்த முறையும் மதனும் அவரோட குழுவும் வேற உபகரணங்கள் இல்லாம பழைய மாதிரியே ஆழத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. முத்து எடுக்கிறதுக்கு தான். சமுத்திரத்தோட ஆழத்துல போக போக மதனுக்கு இந்த முறை வித்தியாசமா இருந்துச்சு. மூச்சை தம் பிடிக்க முடியல. வேற வழி இல்லை, மேல போயிடலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது அப்படியே மயங்கி ஆழத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமா கண்ணை திறந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. ஆமா, மயங்கி விழுந்த மதனை எப்படியோ கூட வந்தவங்க அவரை மீட்டு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. நல்ல வேளை உயிரை காப்பாத்திட்டாங்க. ஆனா அவரை அனுப்பி வச்ச அந்த சேட்ஜிக்கு 1,00,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் பில். ஆமாங்க, சில நேரத்துல நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத மாதிரி நடக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு நம்பி போனோம்னா அந்த செக்கப் இந்த செக்கப்னு பில்லு போடுற அக்கறை நம்ம உயிரை காப்பாத்துறதுல இல்ல. வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? யோனா 2:6. கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். ஆமாங்க, கர்த்தர் ஒருவரே நம்மளை தப்புவிக்கிறவர். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? அவர்கிட்ட நம்மளை ஒப்படைக்கலாம். God bless you all.